அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/4/2026 சித்திரை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ராகு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதையும் எளிதில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 5இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, செவ்வாய், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு, 4இல் சந்திரன், 12இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சூரியன் 11இல் இருப்பதால் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுடைய பணியும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும் என்றாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து ரீதியாக நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து ஒரு மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வருகின்ற நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் ராகு, 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். சிவ வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன், 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். பல்வேறு முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க வழியில் ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைய நாளில் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். 3இல் ராகு இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 5இல் சுக்கிரன், 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் எல்லாம் குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை செயல்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால சோதனைகள் விலகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். அசையும் அசையா சொத்து வகையில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு, 2இல் சனி செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. மன அமைதிதான் குறைவாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கும். எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிப்பதும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.